வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திமுகவோட திராவிட மாடல் 2.0 பத்தின ஒரு விரிவான அலசல். ஒரு பக்கம் மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள், இன்னொரு பக்கம் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு. இது ரெண்டும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தப்பட்டது? வாங்க பார்க்கலாம். இந்த தேர்தல் அறிக்கையோட தொடக்கமே இந்த முழக்கம்தான். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய வாக்குறுதிகளுக்கு ஒரு அடித்தளமா அமையுது. ஆனா கேட்க நல்லா இருக்கிற இந்த எளிமையான நிர்வாகம் உண்மையிலேயே ஒரு வலிமையான அரச உருவாக்குமா? அதுதான் கேள்வி. இந்த புது மாடல் போன மாடலை விட ஒரு படி மேல போகுது. ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்களை விரிவுபடுத்துறது மட்டும் இல்லாம அதோட அளவையும் நோக்கத்தையும் ரொம்பவே பிரம்மாண்டமா மாத்துது. சொல்லப்போனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் இதோட லட்சியம். எங்க பாருங்களே, இந்த மாற்றங்களோட அளவை பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. மகளிருக்கான உதவித்தொகை நேரா டபுள் ஆகுது, மருத்துவ காப்பீடு உயருது, விவசாயிகளுக்கான கொள்முதல் விலை ஏறுது. அது மட்டும் இல்லாம புதுசா இல்லத்தரசிகளுக்கு கூப்பன், தொழில் தொடங்க பெரிய லோன்னு இதோட வீச்சு ரொம்பவே பெருசு. ஆனா இந்த எல்லா வாக்குறுதிகளும் சேர்ந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இவ்வளவு தாராளமான திட்டங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரப்போகுது? இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. கணக்கு போட்டு பார்த்தா இந்த புது வாக்குறுதிகளை நிறைவேற்றதுக்கு மட்டும் வருஷத்துக்கு சுமார் 1.3 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். யோசிச்சு பாருங்க, இது மாநிலத்தோட தற்போதைய வருமானத்துல எவ்வளவு பெரிய பங்கு. இது நிஜமாதே ஒரு மலைப்பான நிதி சுமைதான். இந்த கூடுதல் செலவுனால என்ன ஆகும்னா, மாநிலத்தோட நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட டபுள் ஆகும். சட்டம் சொல்ற 3% அளவை தாண்டி இது 5.6% வரைக்கும் போகும்னு கணிக்கிறாங்க. இது நிதி ரீதியா ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம். இந்த சார்ட்டை பார்த்தாதான் அசல பிரச்சனை என்னன்னு புரியும். பாருங்க, பட்ஜெட்ல வர பணத்துல 90% சம்பளம், பென்ஷன், அப்புறம் இந்த புது நலத்திட்டங்களுக்கு போயிடுச்சுன்னா ரோடு போடுறது, புதுசா ஃபேக்டரி கட்டுறது மாதிரியான நீண்ட கால வளர்ச்சி திட்டங்களுக்கு வெறும் 10% தான் மிஞ்சும். அப்போ வளர்ச்சி எப்படி வரும்? அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நாளைக்கு வரவேண்டிய பொருளாதார வளர்ச்சியை நாம விட்டு கொடுக்க முடியுமா? இது ரொம்ப கஷ்டமான ஒரு பேலன்சிங் ஆக்ட். சரி, இவ்ளோ பெரிய நிதி நெருக்கடிக்கு அவங்க சொல்ற தீர்வு என்ன தெரியுமா? செலவை குறைக்கிறதில்ல, அதுக்கு பதிலா மாநிலத்தோட பொருளாதாரத்தையே தலைகீழா மாத்தி அமைக்கிறது. அதுதான் அந்த $1 டிரில்லியன் கனவு. அவங்களோட பதில் ரொம்பவே தைரியமானது. செலவுகளை குறைக்காம பொருளாதாரத்தை இப்போ இருக்கிறத விட 2 மடங்குக்கு மேல பெருசாக்கணும். அதாவது $1 டிரில்லியன் பொருளாதாரம். அந்த வளர்ச்சியிலிருந்து வர்ற வருமானமே இந்த நலத்திட்டங்களை பாத்துக்கோங்கிறது அவங்களோட கணக்கு. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த நலத்திட்ட அரசு கடன்ல ஓடாது. அதுக்கு பதிலா அதிவேக பொருளாதார வளர்ச்சி மூலமா அது தனக்கு தேவையான நிதியை தானே உருவாக்கிக்கணும். இதுதான் இதோட அடிப்படை தத்துவம். ஆனா ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்தை எப்படி இவ்ளோ வேகமா வளர்க்க முடியும்? இது வெறும் கனவுதானா? இல்ல இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க? அது பல ஆழமான கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை நம்பியிருக்கு. இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு 3 முக்கியமான இன்ஜின்கள் இருக்கு. 1, வெளிநாட்டுல இருந்து பெரிய கம்பெனிகளை முதலீடு செய்ய வைக்கிறது. 2, இங்க தயாரிக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற பெரிய மையங்களை உருவாக்குறது. 3, சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல மட்டும் இல்லாம மத்த ஊர்களுக்கும் ஐடி மாதிரி பெரிய துறைகளை கொண்டு போறது. இந்த பெரிய திட்டங்களுக்கு நடுவுல ரொம்ப முக்கியமான அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் கிராமங்கள்ல இருக்கிற பெண் தொழில் முனைவோர் உருவாக்கி கிராம பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறது. அதுக்கு முதல் படியா மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தொழில் கடன் கொடுக்க போறாங்க. இது வெறும் பணம் இல்ல, அவங்க புதுசா தொழில் தொடங்க ஒரு மூலதனம். இந்த மாடல் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். உதாரணத்துக்கு, ஒரு ஊர்ல மஞ்சள் அதிகமா விளையுதா, அதை வாங்கி பவுடராக்கி அழகா பேக் பண்ணி வெளிநாட்டு மார்க்கெட்ல விக்கிறதுக்குன்னே உதவி மையங்கள் இருக்கும். இதனால லாபம் நேரடியா அந்த கிராமத்துக்கே போய் சேரும். இதோட தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இந்த சுய உதவி குழு திட்டமும் திறன்மிகு கிராமங்கள் திட்டமும் மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிய கிராம பொருளாதாரத்துல சேர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த $1 டிரில்லியன் இலக்க அடைய இது ஒரு முக்கியமான படியா இருக்கும். சரி, இந்த $1 டிரில்லியன் கனவு எல்லாம் ஓகே. ஆனா இதனால தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு தான். வெளிநாட்டு முதலீடு மூலமா வர்ற ஃபேக்டரிங்க, கிராமப்புற தொழில்கள், புதுசா வர்ற பசுமை ஆற்றல் துறைகள்னு எல்லாத்தையும் சேர்த்து 1 கோடி புது வேலை வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறதா இலக்கு. இது தமிழ்நாட்டோட வேலைவாய்ப்பு சூழலையே மாத்திடும்.
இந்த திட்டம் ஜெயிச்சா மக்களோட வருமானம் பயங்கரமா உயரும். சராசரியா ஒருத்தரோட வருஷ வருமானம் இப்போ இருக்கிறத விட 2 மடங்குக்கு மேல, அதாவது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் பொருளாதாரம் வளர்றதால மாநிலத்தோட கடன் சுமை சதவீதம் கணக்குல குறைஞ்சிடும். இதுதான் நிஜமான வெற்றி. அதாவது இந்த முழு திட்டமும் ஒரு நல்ல சுழற்சியை உருவாக்க பாக்குது. தொழில் வளர்ச்சி மூலமா வர்ற பணம் மக்கள் நலத்திட்டங்களுக்கு போகும். இதனால மக்கள் கையில பணம் இருக்கும், அவங்க செலவு பண்ணுவாங்க, பொருளாதாரம் இன்னும் வளரும். இது ஒரு வட்டமா தொடர்ந்து நடக்கும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். திராவிட மாடல் 2.0ங்கிறது ஒரு பெரிய கேம்பிள். அதாவது பிரம்மாண்டமான நலத்திட்டங்களை கொடுக்க பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியை நம்பியிருக்காங்க. இந்த தைரியமான கனவு தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மாத்தி எழுதுமா இல்ல வெறும் கனவாவே போயிடுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.